பாக்கியாவும் செல்வியும் ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணுற நேரமாக பார்த்து அங்கே தன்னோட ஆட்களோட வந்த அந்த கவுன்சிலரும் ரொம்பவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கேயே உட்காந்து குடிச்சுக்கிட்டு எனக்கு ஆம்லேட் வேணும் சோடா வேணும்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை மறுத்த பாக்கியாவையுமே ஒருவேளை நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்கலன்னா நாளைக்கு இந்த ஹோட்டலை நீ திறக்கவே முடியாதுன்னு பயமுறுத்த பாக்கியாவும் இருக்கிற பிரச்சனையில இந்த பிரச்சனையை ஏன் நம்ம பெருசாக்கிக்கணும்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் அந்த கவுன்சிலர் கேட்கறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கடுப்போடையும் சுத்தமாக பிடிக்காமையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்க. அதே சமயம் ஆகாஷுமே அங்க வந்து இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்க ட்ரை பண்ணாலும் அந்த கவுன்சிலருக்கு பயந்த செல்வையும் அமைதியா அவங்கள போக சொல்ல ஆகாஷும் வேற வழி இல்லாம அந்த கவுன்சிலர் சொல்றத மத்தவங்க மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டுல என்னமோ வீட்டுல இருக்கவங்களோட அத்தனை பேரையுமே தான் பாத்துக்கிற மாதிரி ஈஸ்வரி ஹால்ல சோஃபால உட்காந்து டைமையும் வாசலையுமே பார்த்துக்கிட்டு எழில்கிட்ட பாக்கியாவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னுமே அவ வரலையே, அவ என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்ல எழிலும் பாட்டி நீங்க போய் தூங்குங்க, அம்மா சீக்கிரமா வந்துருவாங்கன்னு சொல்ல ஆனா எழிலோட பேச்சை கேட்காத ஈஸ்வரியும் பாக்கியா வந்த உடனேயே எப்பவும் போல அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணணும்ன்றதுக்காகவே அவங்களுக்காக சோஃபாலேயே வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் பாக்கியாவும் ஒரு வழியா கவுன்சிலரை அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டோட கேட்டு மூடி இருக்கு. இதை பார்த்துட்டு பாக்கியா என்ன நம்மளோட வீட்டு கேட்டு எப்பவுமே பூட்டாதே, இப்ப யாரு பூட்டி வச்சாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு கேட்டை தட்டிக்கிட்டே அத்தை எழில் எங்க போயிட்டீங்க, வந்து டோரை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா பாக்கியோட இந்த வாய்ஸ் என்னதான் ஈஸ்வரிக்கு கேட்டாலும் ஈஸ்வரி செம்ம திமுறோட அவ அங்கேயே கிடக்கட்டும்னு சொல்லிட்டு அதை எதையுமே காதலியே வாங்காம சோஃபாலேயே உட்காந்துருக்காங்க. பட் இந்த ஈஸ்வரி எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு தெரியல. பாக்கியா ஆல்ரெடி லேட்டா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள திட்டதா போறாங்க. ஆனா இப்போ அவங்கள வெளியே நிக்க வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஈஸ்வரி எப்பதான் பாக்கியாவை புரிஞ்சுக்க போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?